சிவன் கோவிலில் சண்டிகேஸ்வரரை வணங்காமல் வெளியே வந்தால் பலன் கிடைக்காதாம் தெரியுமா? எச்சதத்தன் பவித்திரை தம்பதியரின் மகன் விசாரசருமன் சிறு வயதிலேயே தீவிர சிவபக்தன். மாடு மேய்க்கும் இடத்தில் தினமும் மணலில் சிவலிங்கம் செய்து வழிபட்டான். அதில் பசுக்கள் தானாகவே பாலை சுரந்து அபிஷேகம் செய்தது. ஒருநாள் அதை பார்த்து கோபமடைந்த எச்சதத்தன் மணல் லிங்கத்தை காலால் மிதித்து உடைத்தார். இதனால் கோபமுற்ற விசாரசருமன் கையில் இருந்த குச்சியை தந்தையை நோக்கி எறிந்தான். அது சிவனின் அருளால் கோடாரியாக மாறி தந்தையின் காலை காயப்படுத்தியது. தந்தையையே தாக்கத் துணிந்த அவனின் தீவிர பக்தியைக் கண்டு சிவன் பார்வதியுடன் விசாரசருமன் முன் தோன்றினார். விசாரசருமனுக்கு சண்டிகேஸ்வரர் பதவி வழங்கப்பட்டது. சண்டிகேஸ்வரர் சிவனின் சொத்துக்களை பாதுகாப்பவர். எனவே சிவ ஆலயங்களை விட்டு செல்லும் முன் சண்டிகேஸ்வரர் முன் சென்று மெதுவாக கைகளை துடைத்து சிவன் கோயில் சொத்து எதையும் நாம் எடுத்து செல்லவில்லை என்பதை சொல்ல வேண்டும். சிவன் கோவிலிலிருந்து வெளியேறும்போது அவரை வணங்க மறக்காதீர்கள்.